வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இது டே 3 அண்ட் ஃபைனல் டே இன் ஜெய்ப்பூர். ஃபஸ்ட்டு 2 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே லிங்க் தரேன், நீங்கள் போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மொத்தம் 2 பிளேஸ் கவர் பண்ண போகிறோம். அது முதல் பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த முதல் பிளேஸ் வந்து கல்டாஜி டெம்பிள்னு சொல்கிறாங்க. மங்கி கோயில் ப்ளஸ் சன் டெம்பிள்னு இதை சொல்கிறாங்க. 3 பேர் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க இதுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது வந்து இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறது இந்த மங்கீஸ் தான். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஜெய்ப்பூர் சிட்டியிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க. இது சுற்றி இங்கே ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கனால இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். இங்கே இந்த மாதிரி சீட்டா மற்றும் டைகர் சஃபாரிஸ் இருக்குது. நீங்கள் வரப்போ இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம வந்த கோயில். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறதே இந்த அனுமால் கோயில் தாங்க. அப்படியே நம்ம அனுமானை பார்த்து முடிச்சுட்டு உள்ளே வந்தால் நமக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் மற்றும் ராதை தனித்தனியான இந்த மாதிரி 2 கோயில் 2 சைட்லேயுமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே இந்த கோவிலோட மற்ற சிறப்புகளையும் பார்த்துடலாமே. இந்த 2 மலைங்களுக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த 2 மலைங்களுக்கு நடுவில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். வந்து இங்கே இருக்க ஒரு குளத்தில் அது ஸ்டோர் ஆகும். இந்த குளத்தில் தண்ணி எப்போவுமே வற்றவே வற்றாங்க. வந்து அந்த தண்ணியுமே அங்கேருந்து மலையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி இந்த மலையிலேருந்து வர தண்ணியை இவங்க வந்து அழகாக இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இவங்க ஸ்டோரும் பண்ணுறாங்க. ப்ளஸ் அது வடிஞ்சு வர பகுதியுமே அழகாக நல்லா டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருந்து தான் அந்த தண்ணி வந்து வடிஞ்சு அந்த குளத்தில் போய் அது ஸ்டோர் ஆகும். இப்போ இங்கே இருக்கிறது தான் இது ஒரு அனுமான் கோவில். இங்கே ஒரு சின்ன குளம் இருக்குது. இங்கே இருக்க தண்ணி தான் அப்படியே வடிஞ்சு போய் அங்கே இருக்கிற இந்த பெரிய குளத்தில் போய் தண்ணி ஸ்டோர் ஆகுதுங்க. இங்கே வர தண்ணியை வந்து ரொம்பவே புனிதமான தண்ணின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பேர் இந்த ஊர் மக்கள் அதிகமாக இங்கே குளிக்கிறாங்க. ஸோ இது நம்ம எப்படி காசி ராமேஸ்வரம் இருக்கோ அந்த மாதிரி இவங்க இதை கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த பகுதியில் இது பயங்கர ஃபேமஸ்ன்றதுனால ஃபெஸ்டிவல் டைமில் இங்கே நிறைய மக்கள் வந்து குளிக்கிறாங்க. இங்கே கீழே இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த மாதிரி மலை மேலே ட்ரெக்கிங் மாதிரி போனோம்னா மேலே இன்னொரு கோயில் இருக்குது. நம்ம அதையுமே பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு இவங்க சிமெண்ட்டுகள் எல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாலும் அதுக்கடுத்து வர பகுதி இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பாறை உள்ள பகுதியாக தான் இருக்குது. உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு, நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம். நாங்கள் கீழே வந்து நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்காக போயிட்டுருந்தோம். அப்போது வந்து நாங்கள் இதை பார்த்தோம். இது மாடான்னு தெரியல. இவ்வளோ பெரிய மான் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மாடு தான். நம்ம ஊரில் ரோட்டில் மாடு மேய்ப்பாங்க. ஆனால் இவங்க ரோட்டில் தான் மாடே கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மாடு கட்டி வச்சுருக்காங்க. போகிற வழி ஃபுல்லாக இப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த கோயிலை பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். உங்களை எத்தனை பேருக்கு அந்த கோயில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க பகுதி தான் ஜந்தர் மந்தர். மகாராஜா ஜெய்சிங் வந்து மொத்தம் 5 இடத்துல ஆஸ்ட்ரானாமிக்கல் பிளேஸஸ் கட்டியிருக்காருங்க. அதில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு பிளேஸ் ஜெய்ப்பூரில் இருக்க ஜந்தர் மந்தர். வாங்க இதை சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஜந்தர் மந்தர்னா அதோட மீனிங் என்னென்னு பார்த்துடலாம். ஜந்தர்னா ஒரு கருவியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மந்தருங்க அது பின்னாடி யூஸ் பண்ணுற மேக்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த ஜந்தர் மந்தர்ன்றது எதுக்காக ஜெய்சிங் கட்டியிருக்காருன்னா சூரியன் மற்றும் சந்திரனை பேஸ் பண்ணி நேரம் காலத்தை கணிக்கிறதுக்காக.
இங்கே வந்து நம்ம சன் மற்றும் மூன் பேஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்க்கலாம். அதை வச்சு இவங்க சன்ரைஸ், சன்செட், அப்புறம் மூன் ரைஸ் எப்போ ஆகுன்றது இவங்க கணிப்பாங்களாம். அப்புறம் இங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ராசி, நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்றதும் இவங்க கணிப்பாங்களாம். இது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கம் மாதிரி, பெரிய சைஸு பஞ்சாங்கம்னு வச்சுக்கலாமே. இப்போ அப்படியே வாங்க நம்ம ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போய் அது எப்படி வேலை செய்யுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துட்டு வரலாம். இப்போ அப்படியே நம்ம உள்ளே வந்தோடனே இங்கே நிறைய கருவிங்க இருக்குங்க. நம்ம அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த யந்திர ஆராய்ச்சி. இந்த யந்திர ஆராய்ச்சி சென்டரில் வந்து லாட்டிடியூட், லாங்கிடியூட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜெய்ப்பூர் வந்து 27 டிகிரி லாட்டிடியூட்டில் இருக்கனால அங்கே வச்சு நம்ம அந்த டைரெக்ஷனில் திருப்பி பார்த்தா சூரிய வெளிச்சத்தில் அன்றைய நாளுக்கு என்ன ராசி நல்லா இருக்குன்றது அதை வச்சு நம்ம கணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த கருவிங்களாம் வந்து ஜெய்சிங் காலத்துக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன் கண்டுபிடிச்சி வச்ச கருவிங்கள். அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது இதுதாங்க. இது பெரிய ஒரு வால். இந்த வால் பக்கத்தில் கர்வ் ஷேப்பில் ஒரு மார்பிள் கல் வச்சு செஞ்சுருப்பாங்க. இந்த வால் மேலே சூரிய வெளிச்சம் படும்போது அந்த கர்வில் இருக்கிற அந்த மார்பிள் மேலே இதோட நிழல் படுவாங்க. அப்போ வந்து அதில் குறித்து வச்சிருக்கிற இந்த மார்க் பேஸ் பண்ணி இதோட டைம் என்ன அப்படின்றதை இவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு சூரிய கடிகாரம். இவ்வளோ பெரிய கடிகாரமா அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. ஆமாங்க, இது ஒரு கடிகாரம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தாங்க, சேம் பிரின்சிபல். சூரிய வெளிச்சம் இந்த சுவர் மேலே படும்போது இதோட ஷேடோ வந்து இங்கே கொடுத்துருக்க அதே மாதிரி ஒரு மார்பிள் கல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த மார்பிள் கல்லில் இவங்க டைம் வந்து குறித்து வச்சுருப்பாங்க. இந்த ஷேடோ எங்கே உழுகுதோ அதை பேஸ் பண்ணி இவங்க டைம் என்னன்றதை கண்டுபிடிப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சூரிய கடிகாரத்தோட அக்யூரசி 20 செகண்ட்ஸ்னால் இது வந்து 2 செகண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட 10 மடங்கு இது பெட்டரான ஒரு டைமிங்கை இவங்களுக்கு காட்டிடும். டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க வந்திருக்கிறது ராசி எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவி. ஒன்றும் இல்லை, பல கருவி. மொத்தம் 12 கருவி இருக்குங்க. 12 ராசிங்களுக்கு 12 கருவி இருக்குது. இதை பேஸ் பண்ணி அவங்க ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்படியே நம்ம அடுத்து பார்க்க போகிறதுமே ராசி பேஸ் பண்ணது தாங்க. இதில் மொத்தம் 12 மார்பிள் இருக்குது. 12 ராசிங்களுக்கு 12 மார்பிள். சூரிய வெளிச்சம் எந்த மார்பிள் மேலே படுதோ அந்த நாள் அந்த ராசிக்கு நல்லா இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறதுமே ராசி பேஸ் பண்ணது தாங்க. 12 மாதத்துக்கான 12 ராசிகள் எப்படி இருக்குன்றது இன்னொரு வடிவமாக இவங்க இங்கே வச்சுருக்காங்க. இது சின்னது. இப்போ நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கு பெருசு. ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். ஆனால் ஜெய்சிங் இது இன்னும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பெருசாகவும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜந்தர் மந்தரில் நம்ம பார்க்க வந்திருக்க பிளேசஸ். ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இப்போ அப்படியே இந்த அருமையான ஒரு ராஜஸ்தானி மீல் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த ஊருக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறி அடுத்த ஊரான அஜ்மேருக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து அஜ்மேருக்கு 4 hours ஜேர்னின்னு போட்டிருக்குங்க. நம்ம போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். மேபி நைட்டு கூட ஆகலாம். போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெல்கம் டு அஜ்மேருங்க. நான் சொன்ன மாதிரியே நைட் ஆயிடுச்சு. சரி, நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி அஜ்மேரில் என்னதான்ப்பா ஃபேமஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேர்ல்டு ஃபேமஸான ஒரு பிளேஸுக்கு நாளைக்கு காலையில் போக போகிறோம். சரி, வாங்க நம்ம காலையில் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் மக்களே. ஏதோ வந்தாச்சுங்க நம்ம வேர்ல்டு ஃபேமஸான அஜ்மேர் தர்காவுக்கு. இந்த கடையை சுற்றி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான்வெஜ்ஜில் தந்தூரிஸ் மற்றும் ஸ்வீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஊரில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இந்த செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு தாங்க உள்ளே போகணும். சரி வாங்க நம்ம உள்ளே போய் இந்த தர்கா எப்படி இருக்குன்றதை பார்த்து ரசிக்கலாம். இந்த என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. இந்த மார்னிங் டைமில் இது வந்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருக்குது. பயங்கரமான ஒரு எனர்ஜியும் கிடைக்குதுங்க. இதை பார்த்தோன்னே சில பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. முஸ்லீம் நண்பர்கள்லாம் எப்பயுமே கை காலம் நல்லாவே கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் தர்காவுக்குள்ளேயே போவாங்க. நம்மளும் அந்த மாதிரி கழுவிட்டு உள்ளே போகலாங்க. இதுதாங்க மெயின் தர்கா. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்து முடிச்சுட்டு சின்னதாக அவங்க மியூசிக்கும் கேட்குவோமே. என்னங்க இது கேட்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுல்ல. எங்களுக்கும் மார்னிங் டைமில் இது வந்தது செம்ம வைபாகவே இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கும் ரொம்பவே பர்சனலான ஒரு பிளேஸாகவே இது மாறிடுச்சு. சரி வாங்க அப்படியே நம்ம இந்த 5000 கிலோ பிரசாதம் எங்கே செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே தாங்க பிரம்மாண்டமான 5000 கிலோ பிரசாதம் செய்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களால முடிஞ்ச காசு, அரிசி, பருப்பு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு இவங்க மிக பிரம்மாண்டமாக 5000 கிலோவில் இந்த பிரசாதம் செய்கிறாங்க. அதனால் இந்த தர்கா வேர்ல்டு ஃபேமஸான ஒரு தர்காவாக ஆயிடுச்சு. இந்த தர்காவோட 2 பக்கமே அவங்க வச்சுருக்காங்க. அந்த தர்காவை பார்த்து முடிச்சுட்டு இந்த தர்கா பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்கிடெக்சர் சைட்டுக்கு போகலாம். நம்ம வந்தாச்சுங்க அந்த ஆர்கிடெக்சர் சைட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு ரொம்பவே பக்கத்தில் ஒரு 500 மீட்டர்ஸில் தாங்க இருக்கும். அந்த தர்காலேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இந்த அருமையான ஒரு ஆர்கிடெக்சர் சைட் கிடைக்கும். இது யாராவது இங்கே பாருங்களேன், இந்த மானுமெண்ட் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ரொம்பவே மைன்யூட்டான ஆர்ட் ஒர்க்லாம் இதில் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி ஹைட்டான பல பில்லர்ஸை வச்சு இது அருமையாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம சைடு வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். சென்டராக போனீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குங்க. அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கும் போனோம். வாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் போகிற வழியில் அப்படியே இந்த அருமையான விக்டோரியா டவரையும் பார்த்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு நம்ம வந்தாச்சுங்க. அஜ்மேர் ஃபோர்ட். இந்த அஜ்மேர் ஃபோர்ட்டில் தான் வந்து அக்பர் அஜ்மேர் வரப்போம்லாம் தங்கியிருப்பாராங்க. சரி வாங்க அப்படியே நம்ம உள்ளே போய் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ இந்த அஜ்மேர் ஃபோர்ட் மெயினாக ஒரு மியூசியமாக இருக்குங்க. இப்போ அவங்க இந்த மியூசியமில் டிஸ்பிளேல வச்சுருக்கிறது அக்பர் காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, வெப்பன்ஸ், அவங்களோட பெயிண்டிங் கல்ச்சர் என்ன, அவங்களோட சிலை வடிவமைப்பு ஸ்டைல் எப்படி இருக்குன்றதெல்லாம் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெசல்ஸ் எப்படி இருக்கும், அதில் அவங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண மார்பிள்ஸ் எப்படி, சின்ன சின்ன கல்லெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றது எல்லாமே அவங்க டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம்.
இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க பகுதியில் வந்து அவங்க எப்படியெல்லாம் சிலையை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத இந்த டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான சிலைங்க கூட இங்கே நிறைய டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட ஃபோட்டோஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ சுற்றி 1000 வருஷம் பழமையான பல சிலைகள் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஸோ இந்த பாட்டில் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள் எப்படி இருந்ததுன்றதை டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஃபுல் ஃபோர்ட்டையும் சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு மினி தேட்டர் வச்சுருக்காங்க. அங்கே அந்த மினி தேட்டரில் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் படம் வச்சுருப்பாங்க. அந்த படத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் மூவி. நாங்களும் கஷ்டப்பட்டு போராடி ஒரு படத்தை செலக்ட் பண்ணிட்டோங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வாங்க அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம். நாங்கள் அப்படியே ஜாலியாக இந்த குதிரை வண்டியில் ஏறி நெக்ஸ்ட் பிளேஸ் போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம அஜ்மேரில் 1 டே ட்ரிப்போட லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. இதுதான் ஆனா சாகர் லேக். 200 ரூபாய் கேட்குறேன்டா ஆட்டோ. லேக் பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க்கும் இருக்குது. அது வழியாக உள்ளே வந்தோம்னா இங்கே தண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு லேக். அப்படியே இந்த சீனரி பாருங்களேன், எவ்வளோ பறவைங்க, கொக்கு, வாத்து எவ்வளோ இருக்குது. இது வரைக்கும் இந்த அளவுக்கு நான் பறவைங்களை ஒரு லேக்கில் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளோ பறவைங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபோட்டோ எடுத்து இந்த லேக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு சின்ன பார்க் இதுதாங்க. இந்த பார்க்கு பக்கத்துலேயே இன்னும் சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிளேஸும் கட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்க மக்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க கட்டி வச்ச மாதிரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ மீன் இருக்குது. இவ்வளோ க்ளோஸராக இவ்வளோ மீனை நான் அதற்கு பார்த்ததே இல்லை. இத்தனை கொக்கு இங்கே சுற்றினாலும் இவ்வளோ மீன் எப்படி தான் இங்கே இருக்குன்னு தெரியல. சூப்பர்ல, செம்மையாக இருக்குது இந்த சைட்டு பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். போட்டிங் ஜோத்பூர் நல்லா இருக்கும். அதில் இந்த லேக்கில் இது மட்டும் இல்லாமல் போட்டிங்கும் இருக்குது. ஸ்பீட் போட் இருக்குது, பெரிய சைஸ் போட் இருக்குது, பெரியும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பெரிய சைஸ் போட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அது பர் பர்சனுக்கு 100 rupees வரும். இதுதாங்க அந்த போட். நம்ம போட்டும் கிளம்பிடுச்சு. வாங்க அப்படியே நம்ம ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வருவோம்.
போனோம்னா அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி தெரியும். அங்கே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு திரும்பி நம்ம வந்து இந்த போட்டில் ஏறி ரிட்டர்ன் வந்துடலாம். இப்போ இந்த சூப்பரான லேக்கை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் திரும்பி இதே மாதிரி ஒரு குதிரை வண்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து அடுத்த ஊருக்கு கிளம்ப போகிறாங்க. அடுத்த ஊருக்கான நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு யானையில் போனால் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு போகலாம். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.